நேற்று நீங்கள் மாணவருடைய அந்த நீட் எதிர்ப்பு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க. இன்னைக்கு மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மாணவருடைய போராட்டத்துக்கு சுவி கொடுத்து அவர் பதவி ராஜினாமா பண்ணியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? நேற்று நான் உண்மையில ஜென்யூனான ஸ்டூடெண்ட்ஸுக்கு சப்போர்ட்டாக தான் நான் போனேன். I did not expose them. Their fear exposed themselves. டெல்லியில் ஜென்யூனாக இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொட்டஸ்ட் ஆரம்பிச்சது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். அவங்க எல்லாரையும் நான் பாராட்டுறேன். ஜென்யூனான ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஜென்யூனாக சப்போர்ட் கொடுத்த அனைவருக்கும் பாராட்டுகள், வாழ்த்துக்கள். சோனம் வங்சுக் அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா அவரோட முக்கியமான கோரிக்கை ரெசிக்னேஷன் ஆஃப் தர்மேந்திர பிரதான் எஜுகேஷன் மினிஸ்டர், அது நடந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு கிடைச்ச ஒரு வெற்றியாக நான் இங்கே பார்க்குறேன். நேற்று சொன்னதான் இன்றைக்கும் சொல்கிறேன், திஸ் இஸ் நாட் அ பொலிட்டிக்கல் ஆப்பர்ச்சுனிஸ்டிக் ஈவெண்ட். திஸ் இஸ் அ ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட். லெட்ஸ் ஃபைட் ஃபார் த ஸ்டூடெண்ட். இங்கே சென்னையில் யார் ஆர்கனைஸ் பண்ணாங்கன்றது எனக்கு தெரியல. அங்கே போய் தான் எனக்கு தெரிய வந்தது, காக்ரோச் பார்ட்டி தான் அது வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா முக்கால்வாசி பேர் அங்கே வந்து காக்ரோச் பார்ட்டி டிஷர்ட்ஸ் தான் போட்டிருக்காங்க. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் போனது ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி பேசுறது. ஆனால் அங்கே ½ an hour சும்மா நின்று நான் பார்த்துட்ருக்கேன். ஐ எம் பீன் அ சைலண்ட் அப்சர்வர். வந்தவங்க யாருமே ஸ்டூடெண்ட்ஸ் பற்றியோ நீட்டு பற்றியோ அக்கறையாக பேசுனது எனக்கு தோணலை. எல்லாருமே ஆன்டை டிவிக்கே தான் பேசிகிட்டு இருக்காங்க. CM is missing, CM is a businessman, CM is an investor in NEET coaching. இப்படி தான் போயிட்டுருக்கு. இதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ப்ரூவ் பண்ணுங்க, பேசுங்க. சும்மா இதுதான் நான் எஜெண்டான்னு சொல்கிறது. நீங்கள் டிவிக்கே கழுவி ஊற்றணுன்னா அதற்கே வச்சுக்கோங்க ப்ரொட்டஸ்ட்டு. நீட்டையே யூஸ் பண்ணுறீங்க, ஸ்டூடெண்ட்ஸையே பலியாடாக்குறீங்க. டோன்ட் யூஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் காஸ் ஃபார் யோர் பொலிட்டிக்கல் எஜெண்டா. அவ்வளோதான் நான் சொன்னேன். இது கூட நான் சொல்ல வரல. நான் தளபதி ஃபேனாக இருந்தால் உங்களுக்கு என்ன, நான் ஜனநாயகன் பார்த்தா உங்களுக்கு என்ன. நான் மட்டும்தான் நேற்று போய் ஜனநாயகன் படத்தை பற்றி பேசினேன். அதுக்கு முன்னாடி யாருமே பேசலை இல்லையா? சிஎம் சார் பற்றி யாரும் பேசல, ஜனநாயகன் படத்தை பற்றி யாருமே பேசல, FIFA வேர்ல்ட் கப் யாருமே பார்க்கல, இதே முரளி ரிலீஸே ஆகலை. நீட்டு பேன் பண்ணுறேன்னு போன ஆட்சியில் யாரும் சொல்லவே இல்லை. அதானே நான் தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பேசியிருக்கேன் நேற்று. அதானே நீங்கள் சொல்ல வரீங்க? அதான் மைக் பிடுங்கினீங்கல்ல, அந்த மைக்கே வேண்டாங்க, வச்சுக்கோங்க. ஸோ நான் பேசுறதுக்கு ஜஸ்ட் பிஃபோர் ஒரு ஸ்பீக்கர், அவர் பேர் தெரியல, ஒரு பிளாக் ஷர்ட் போட்டு வந்தார் நேற்று பேசினவர். ஜனநாயகன் பார்த்த ஜோக்கர்ஸ் எல்லாம் வந்து பேசுறாங்க, FDFS பார்த்த ஜோக்கர்ஸ் எல்லாம் வந்து பேசுறாங்கன்னு பேசிட்டு போனாங்க. அதுதான் என்ன ட்ரிகர் பண்ணது. நீங்க இஷ்டத்துக்கு பேசுவீங்க, பேசுங்க. உங்க மேடை நீங்க பேசுவீங்க. நீங்க ஏன் பேசுறீங்கன்னு நான் கேட்கல. அப்போ நீங்க பேசுறது நான் கேட்டேன் இல்ல, நான் பேசுறது நீங்க கேட்கணும்ல. அதுதானே ஜனநாயகன். ஜனநாயகம்காக போராடுறீங்க, ஜனநாயகன் படத்தை பத்தி பேசி பேசி கதறீங்களே, அதான் நான் கேட்குறேன். அங்கேயும் டைரக்டர்ஸ் இருக்காங்க, ரஞ்சித் சார் இருக்காங்க, இவங்க பாரஞ்சித் சார் இருக்காங்க, ஆண்ட்ரியா இருக்காங்க, வெற்றிமாறன் சார் இருக்காங்க. அவங்க எல்லாம் சினிமாக்காரங்க கிடையாதா? அவங்க எல்லாம் படத்துல நடிக்கலையா, படத்தை எடுக்கலையா? நான் மட்டும்தான் ஒருத்தி ஜனநாயகன் படத்தை பார்த்ததுக்கு மைக்கு பிடுங்குறீங்க. நீட்டை பற்றி பேசவே ஆரம்பிக்கல. நான் தான் சொன்னேன், ஸ்டூடெண்ட் ப்ரொட்டஸ்ட்டை பொலிட்டிக்கல் ஏஜெண்டாவை யூஸ் பண்ணுற யாராக இருந்தாலும் என்னோட சப்போர்ட் கிடையாது. இந்த மேடையில் 1000 பேர் வந்து பேசுங்க, அதுக்காக நான் வந்து ஆமாசாமி போட முடியாது. என்னோட கருத்து தான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு அவர் பேர் என்ன தெரியல, அந்த டொப்பி வச்சவர், அவர் தான் மைக்கு பிடுங்கினதே. அவங்க வந்து வீடியோ போட்டிருக்காங்க. ஓமர் அவர்கள் மைக்கு பிடுங்கினதே அவர்கள் தான். வீடியோ இருக்கு, இப்போ இருக்கிற. என்ன சொல்லியிருக்காரு, அந்த பொண்ணு மைக்கு நம்ம பிடுங்கவே இல்லை, நம்ம எஜுகேட் தான் பண்ணுறோம். எஜுகேட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன எஜுகேஷன் மினிஸ்டரா? நான் யூகேல எல்லாம் எஜுகேஷன் பண்ணி முடிச்சுட்டு வந்திருக்கேன். போதும் எனக்கு இருக்கிற எஜுகேஷன். உங்களுக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு எனக்கு இருக்கு. என்ன எஜுகேட் பண்ண சொன்னீங்க? துரத்தினாங்க. நீங்க கான்ட்ரவர்சி பண்றீங்க, நீங்க சொன்னது கேட்கல. நான் இங்க யார் எப்படி பேசுறாங்களோ அப்படிதான் பேசணும். வீடியோ இருக்குங்க, பச்சை பொய். நான் வந்து குற்றச்சாட்டு வச்சேனா அந்த லட்சணத்துல இருக்கு இவங்களுடைய ஜென்யூனிட்டி, ஒத்தென்டிசிட்டி, டெமோக்ரஸி.
நேத்து நீங்க போராட்டம்ங்கிறது மாணவர்கள் போராட்டம், அது பல்வேறு தரப்பினர் ஆதரவு கொடுத்து அந்த போராட்டத்தில் பங்கேற்கிறாங்க. நீங்களும் அப்படிதான் போயிருக்கீங்க. ஆமா ஆனா நீங்க போயிட்டு எத்தனை பேர் ஸ்டூடெண்ட், எத்தனை பேர் காக்ரோச் பார்ட்டி ஆமாங்க கேட்கணுங்க. அப்படின்னு நீங்க கேட்டு ஏன்னா அங்க எனக்கு போனப்போ ½ நின்னு பார்த்தப்போ எனக்கு டவுட் வந்துருச்சுங்க. அங்க காக்ரோச் பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. இது ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ப்ரொடெஸ்ட்னு சொன்னாங்க. அங்கே போனா இது பிஜேபி முர்தாபாத், இந்தியா ஜிந்தாபாத் அப்படின்னு ஹிந்தியில பல கோஷங்கள் போகுது. எனக்கு பாதி புரியவும் இல்லை. என்ன காரணம்? நீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தானே பேசுறீங்க, நீட்டுக்காக தானே பேசுறீங்க. விஜய் சார் மிஸ்ஸிங் அப்படின்னு பிளக்கார்டியை பிடிக்கிறீங்க. விஜய் சார் மிஸ்ஸிங்னா பேசுங்க, விஜய் சாரை கேளுங்க, தப்பில்லை. நீங்க கேட்க கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. இந்த ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட்டை ஏன் நீங்க வந்து டீவியேட் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணி மக்களை மேனிப்புலேட் பண்றீங்க? நீங்க என்ன எடுக்கேட் பண்றது? அப்போ என் மண்டைய கழுவி நீங்க சொல்றது தான் நான் பேசணும்னு நான் எதிர்பார்த்தீங்க. அப்படிதானே அங்கே உட்கார வச்சிருக்கீங்க. இந்த மேனிப்புலேஷன், மைண்ட் வாஷ், ஒயிட் வாஷ், இதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இதுதான் எனக்கு பிரச்சனை. நேத்து நீங்க கேட்ட அந்த கேள்வி ஒரு அதிகார தொனிலான கேள்வி. போராட்டம் நல்ல முறையாக போயிட்டு இருக்கிறத சிதைக்கிறதுக்காகவும் குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காகவும் தான் நடிகை சனம் செட்டி வந்தாங்க அப்படிங்கிறத ஏஐஒய்எஃப் உடைய ஸ்டேட் செக்ரட்டரி பாரதி உங்க மேல அதே மேடையில கடுமையான குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. வெச்சுக்கோங்க. கொள்கை அளவுல ஒண்ணும் இல்லாம, கொள்கை அளவுல பேசாம வெறுமனவே விஜய் ரசிகரா நீங்க பேசி போராட்டத்தை நீங்க சிதைக்கிறதுக்கான முயற்சியா ஈடுபட்டீங்கன்னு உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. நான் ஒருத்தி பேசினதுனால அந்த போலி ப்ரொடெஸ்ட் செதறிச்சா, உடைச்சதா? வெற்றி. தேங்க்யூ. தாவேகாவுடைய கூட்டணி கட்சியுடைய அலுவலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு போராட்டம். அப்ப தாவேகாவுக்கும் இல்ல, நீங்க வந்த வேலை வேறையா இருக்கு, நாங்க வந்த வேலை இதுவா இருக்கு. வேணும்னா கவர் பண்ணுங்க, வாங்க. அதுக்கு தான் கூப்பிட்டுருக்கோம். இதே மாதிரி தாவேகாவுடைய பிரச்சார மேடைகளிலோ தாவேகாவுடைய போராட்ட மேடைகளிலோ நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஜனநாயகத்துக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஜனநாயக குரல்படி தாவேகா மேடைகளை மாற்றுக் கட்சி சேர்ந்தவர்கள் ஏறி பேசுற ஒத்துப்பீங்களா? எங்க அந்த பாரதி அவர்கள் நீங்க இப்ப சொன்னீங்க, நீங்க 10 கேள்வி கேட்டீங்க. எந்த கேள்விக்கு பதில் சொன்னேன்னு எனக்கு தெரியல. ஆனா உங்க எஜெண்டா எனக்கு புரிஞ்சு போச்சு. தாவேகாக்கு எகென்ஸ்டா தானே பேசுறீங்க. நான் ஒருத்தி போய் நேத்து எல்லாமே செதறி விட்டே தானே வெற்றி. ஏன்னா நான் உண்மைதான் சொல்லிருக்கேன், உண்மை வெளியில வந்திருக்கு. போலி ப்ரொடெஸ்ட்க்கு எல்லாம் நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா பண்ணுங்க. மாணவி அனிதா உயிரிழந்தப்ப விஜய் சார் வந்தாங்க, விஜய் சார் பேசுனாங்க, அவங்க பிரதரும் இருந்தாங்க. எங்க சிஎம் இங்க விஜய் சார் ஏன் பேசலன்னு கேக்குறாங்க. விஜய் சார் கிட்ட போய் கேளுங்க. இது விஜய் சார் என்ன என் வீட்லயா இருக்காரு? கேளுங்க, விஜய் சார் கிட்ட கேளுங்க. ஏன் பேசல? ஏன் பேசல? எல்லோ ஸ்டூடண்ட்ஸ் மேல ப்ரொவோகேஷன் வந்தப்போ அறிக்கை விட்டுருக்காரு. இல்லன்னா நான் காட்டவா? டிவிக்கு ஐடிவி எல்லாம் சொல்றாங்கன்னா ஸ்டூடண்ட் காவல்துறை மோதல் அப்படின்றாங்க. மாணவர்கள் மோதல் பண்றது நீங்க ஏத்துக்கிறீங்களா? அவங்க மாணவர்கள்னு உங்களுக்கு தெரியுமா? ப்ரூவ் பண்ணுங்கயா. ஏங்க நேத்து நான் லைவ்ல பார்த்தேங்க. எத்தனை ஸ்டூடண்ட்ஸ், எத்தனை ஃப்ராடுங்க நான் நேர்ல பார்த்தேன். அவங்க ஸ்டூடண்ட்ஸ் நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. அப்ப நான் வந்து பேசுறேன். நீங்க கூட ஸ்டூடண்ட் இல்லடா. ஆதரவு கொடுக்க போற நீங்க கூட ஸ்டூடண்ட் இல்லடா. இப்ப ராலிக்காக வந்திருக்கோம். ராலி மேடம் நீங்க கூட ஸ்டூடண்ட் இல்லனாலும் எனக்கு எந்த ஏஜெண்டா கிடையாது. நான் எந்த போஸ்டிங்ல இல்ல, நான் எந்த கட்சியில இல்ல, எந்த பேக்கிங்ல இல்ல. I am the public. I am the public. நீங்க டிவிக்கு ஆதரவா பப்ளிக்காக தான் நான் இங்க இருக்கேன். பப்ளிக்ன்ற பேரு டிவிக்கு ஆதரவா வரீங்க. சாரி மன்னிக்கணும். நீங்க ரெடி பண்ணு.